நீங்களே மக்களே நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி ஆட்சி நம்மளுக்கு தேவையா? இந்த மாதிரி குடும்ப ஆட்சி இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே சென்ட்ரலைஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா எல்லாரும் சம்பாரித்து கொண்டாந்து தலைமை கொடுத்துணுமா. தலைமை யாருன்னா அந்த குடும்பம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அவங்க அப்பா பையன் மருமகன் அதை மறந்துட முடியாது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக எல்லா கலெக்ஷன் கொண்டு போய் அங்கே கொடுத்துடணுமா. கவுன்சிலர்லாம் கடன் வாங்கி எலெக்ஷன் நின்று இன்றைக்கி பாவம் அந்த கவுன்சிலர்லாம் வந்து நடு ரோட்டில் ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி அராஜகம் ரவுடிசம் அதுவும் அந்த ப்ரெஸ்ஸில் 3 பேர்த்துக்கு வந்து அடித்து ரத்தமே வந்திருக்கு. இதே நியூஸ் தமிழ் சேனல்காரங்க தான் வந்து போய் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் மைன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கவங்கள போய் வீடியோ ட்ரோன் எடுத்ததை அதையும் அடித்து உடச்சி இந்த மாதிரி சேதம் செஞ்சு அந்த அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்காரவங்களுக்கே இன்றைக்கி சுதந்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி வார் நடக்கிற சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி ப்ரெஸ்காரவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இல்லை. அப்படி நடக்கிற ஒரு வார்லேயே வந்து ஒரு ப்ரெஸ்காரவங்க இது யூனிஃபார்ம் போட்டு போனால் அங்கேயே அவங்கள அடிக்க மாட்டுறாங்க. இங்கே ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி வந்து திமுக ஒரு தீய சக்தியான ஆட்சி. இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கொடூரப்படுத்தி ஒரு ப்ரெஸ்காரவங்களே அடிக்கிறாங்கன்னா மற்றெல்லாம் யார்? ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த மாதிரி அராஜகத்தெல்லாம் ஒழிச்சு இந்த மாதிரி தீய சக்திகளாக வரவிடாமல் பண்ணி மாதம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மாதம் 3000 கோடி லஞ்ச காசு மட்டும் வருது. இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறது அந்த 5 வருஷத்தில் 1,50,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து லஞ்ச காசு மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. அது போக நீங்கள் மற்றது அவங்க அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிற லஞ்ச காசையும் நம்ம நாட்டில் வைக்க மாட்டுறாங்க. இந்த லஞ்ச காசை எடுத்து போய் எல்லாம் வெளிநாட்டில் பதுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட சொந்த காசே வந்து வெளிநாட்டில் போய் பதிக்கிறது. இதே மாதிரி துரேந்தர் படத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய என்கவுண்டர் இந்த இன்சிடென்ட் நடந்ததே டிமோட்டேஷன் நடந்தது இந்த 60,000-70,000 கோடி நம்ம இந்தியன் நாட்டுக்குள்ளே போலி கரன்சி வரணுங்கிறக்காக. அப்படி அதுக்கே இவ்வளோ பெரிய நம்ம பிஜேபி அரசாங்கம் இவ்வளோ ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணதுக்கு இந்த மாதிரி திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு சிவியராக துரேந்தர் படுற மாதிரி ஒரு இன்டர்னல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம உள்ளுக்குள்ளே கரப்ஷன் பண்ணுற பொலிட்டிஷியன்ஸு இந்த மாதிரி திமுக இந்த தீய சக்தியான இந்த டீம் எல்லாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணால் தான் நம்ம நாடு உருப்படும். இந்த வாட்டி நம்ம தேர்தலில் தமிழ்நாடும் புதுச்சேரியில் அது எல்லா இடத்துலையும் இந்த திமுக ஒழிச்சு காங்கிரஸ் இந்த ஊழல் கட்சியை ஒழிச்சு இந்த நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்லாம் இந்த காங்கிரஸ் இதில் இருக்கும்போது தான் நிறைய பேர்த்த காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு இவ்வளோ துரோகம் செஞ்ச இந்த திமுகவும் காங்கிரஸும் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தீய சக்தியான விஷயம், அது அழிக்கப்படணும்.